ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐபோன் 17 மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இந்த ஐபோன் 17 சீரிஸை பொறுத்தவரை 4 போன்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ஐபோன் 17 அண்ட் ஐபோன் 17 ப்ரோ அண்ட் ப்ரோ பிளஸ் அண்ட் ஏர்னு சொல்லிட்டு 4 போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஐபோன் 17 பிளஸ் வரல, ஏன்னா அந்த ஹையர் டிஸ்பிளே, ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி அதை அப்படியே தூக்கிட்டு ஏர் ஒரு தின்னஸ்ட் போனோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஐபோன் 17 மொபைல். ஒரு ஸ்டார்டிங் பிரைஸோட இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஐபோன் 16க்கு இந்த ஐபோன் 17 ஒரு சில இடத்துல அப்கிரேட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே 2 இன்ச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 6.3 இன்ச் அண்ட் 120 ரெஃப்ரெஷ் ரேட் ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் சேம் சார்ஜிங் ஸ்பீட், சேம் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட பேஸ் வேரியன்ட் 256 ஜிபி. போன வட்டம் பாத்தீங்கன்னா 128 ஜிபி. பட் ஆனா இந்த வட்டம் 256 ஜிபி பேஸ் வேரியன்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அப்படி உள்ள சூழ்நிலை ஐபோன் 17 இதோட பேஸ் வேரியன்ட் 83,000 ரூபாய், 82,900. இந்த கார்டு ஆஃபர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கழிச்சீங்கன்னா ஒரு 78,000 இந்த மொபைல் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்படி உள்ள சூழ்நிலை இன்னைக்கு பிளிப்கார்ட்ல ஐபோன் 16 62,000 256 ஜிபி போய்கிட்டு இருக்கு. சோ அது மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த ஐபோன் 16 எடுக்கலாமா, இந்த ஐபோன் 17 எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்டீங்கன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்றது ஐபோன் 16. ஏன்னா இதோட பிரைசிங் 256 ஜிபி 62,000. அந்த கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் போச்சுன்னா ஒரு 58,000 நம்மளால சூப்பரான பிரைசிங்ல எடுக்க முடியும். அப்படி ஒன்னும் சொல்லல. இன்னைக்கு இந்த ஐபோன் 17க்கும் 16க்கும் போட்டி வச்சீங்கன்னா ஐபோன் 16 தான் நல்ல பெஸ்டான ரிசல்ட் இருக்கும். பெரிய மாறுபாடுகள் கிடையாது. நம்ம திங்க் பண்ணிக்கிட்டோம். சோ இருந்தாலும் இந்த ஐபோன் 17 இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்ப்போம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், என்ன அப்கிரேடா இருக்கா இல்லையா, அது போக பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சோ இந்த ஐபோன் 17 பத்தி இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ஐபோன் 17 பாக்ஸ். எப்பயும் போல காம்பாக்டா முன்னாடி ஐபோன் 17 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல். அடுத்து இந்த யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ், டைப் சி டு டைப் சி கேபிள்ஸ், இமேஜர் டூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது, சாஃப்ட் கேஸ் கிடையாது, பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ஐபோன் 17 இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா 5 கலர்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பிளிப்கார்ட்ல இருக்கு, அமேசான்ல இருக்கு. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற, செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 256 ஜிபி 82,900. அண்ட் ஹையர் வேரியன்ட் 512 ஜிபி வேரியன்ட் 1,02,900. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல 5 வைப்ரண்டா கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட் மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் உங்களுக்கு ஐபோன் 16ல கம்பேர் பண்ணும்போது சேம் டிசைன் ஃபேக்டர் தான். எந்த ஒரு மாறுபாடுகளும், பேக் சைடு கேமரா ஆகட்டும், இந்த கேமரா பக்கத்துல உள்ள பிளாஷ் லைட்டோட அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், எந்த ஒரு மாறுபாடுகளும் கிடையாது, வேரியேஷன் கிடையாது. ஆனா கலர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு லைட்டான 5 வைப்ரண்டா கலர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல எப்பயும் போல உங்களுக்கு நல்ல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரேம் பாக்ஸ் அலுமினியம் பில்ட் பண்ணிருக்காங்க. சோ லெஃப்ட் சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்சன் பட்டன், அது கீழே வால்யூம் ராக்கெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரைட் சைட்ல உங்களுக்கு பவர் கீ பிளஸ் உங்களுக்கு கேமராவோட ஆக்சன் பட்டன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு போர்ட்ஸோட சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டைனமிக் ஐலாண்ட் சப்போர்ட்டோட உங்களுக்கு ஒரு பிளாட்டான நல்ல கேர்வியான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த வட்டம் ஒரு 6.3 இன்ச் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு செராமிக் சீல்டு 2 கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே ஃபேஸ் ஐடி மட்டும் தான் அவைலபிளா இருக்கு இந்த வட்டம் ஐபோன் 17 பொறுத்தளவு. டிஸ்பிளே செம்ம பிளாட் அண்ட் எட்ஜஸ் டு ஏஜ் உள்ள டிஸ்பிளேயோட பெசல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹைல ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல பிரீமியமா நல்ல ஒரு கண்டென்ட்டான டிசைன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 177 கிராமும் அண்ட் திக்னஸ் 8 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கியூட்டான ஐபோன் 16ஓட சேம் டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் இந்த ஐபோன் 17 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.3 இன்ச் எல்பிடிஓ சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே XDR சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு OLED பேனல். இது 120Hz ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்கு. 3000 nits ஒரு பிரைட்டரான ஒரு குவாட் HD+ டிஸ்பிளே. இங்க டிஸ்பிளேக்கு செராமிக் சீல்ட் 2 கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. நம்ம 16 டிஸ்பிளே கம்பேர் பண்ணும்போது 17 டிஸ்பிளே உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே வித்தியாசம் தெரியுது. அண்ட் இந்த போனோட கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் அல்டிமேட் சூப்பர் அழகா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த வட்டம் ஐபோன் 17ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் 177 கிராம், திக்னஸ் 8 mm, அதுக்கு மேல iOS 26 சப்போர்ட் அண்ட் NVEMC ஃபார் உங்களுக்கு ஃபைல் டிரான்ஸ்ஃபருக்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஸ்டோரேஜோடது. அண்ட் IP68 ரேட்டிங் இருக்கு, eSIM சப்போர்ட் இருக்கு, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, Wi-Fi 7 அண்ட் உங்களுக்கு Bluetooth 6.0, NFC சப்போர்ட், ஃபேஸ் ஐடி சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க.
அண்ட் இந்த போன்ல எப்பயும் போல ஆப்பிளோட இன்டிகிரேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ட் சப்போர்ட்டும் இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி இங்க பார்க்கும்போது 3692 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க அண்ட் சேம் சார்ஜிங் ஸ்பீடு தான். அண்ட் வயர்லெஸ்ல பார்க்கும்போது 25 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இங்க வயர்லயுமே உங்களால 50% வித்தின் 20 மினிட்ஸ்ல நம்மளால ரீச் பண்ணிக்கிற முடியும். ஸோ இது மாதிரி நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள், நல்ல ஒரு பேட்டரி பேக்கப். அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்களோட சிப்செட் அண்ட் ஓஎஸ்னே சொல்லிக்கலாம். செம்ம ஃப்ளூயன்டா இருக்கு. ஸோ நல்ல ஒரு இம்ப்ளிமெண்ட் நல்லாவே தெரியுதுன்னே சொல்லலாம் பேட்டரி செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். ஸோ இங்க பிரைமரி சென்சார் 48 MP ஓஎஸ் சப்போர்ட்டும் அடுத்து ஒரு 40 MP அல்ட்ரா வைடும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ போன வருஷம் பாத்தீங்கன்னா 12 MP அல்ட்ரா வைட், பட் ஆனா இந்த 48 MP அல்ட்ரா வைட். அண்ட் இங்க ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 12 இருந்து 18 MB ஜம்ப் பண்ணிருக்காங்க. போன வட்டம் 12 MB, இந்த வட்டம் 18 MB செல்ஃபி கேமரா. எப்பயும் போல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். EA சப்போர்ட் இருக்கு. வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் தான் தாறுமாறுன்னு சொல்லிக்கலாம். அப்படியே ஃபுட்டேஜ்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு. அண்ட் HDRல நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியும். இந்த ஸ்லோ மோஷன் டைம் லைக்ஸ் இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே அல்ட்டியா இருக்கு. அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்லயுமே நல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்டோர்லயுமே நல்ல இம்ப்ளிமெண்ட் இருக்குது. டே லைட்லனா தாறுமாறா இருக்குங்க ஷார்ட் செட்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த போன்ல உங்களால HDR வீடியோ எடுக்க முடியும். சினிமேட்ரிக் மோடு இருக்கு. அண்ட் கேமராவோட ஆக்ஷன் பட்டன் சப்போர்ட்டும் இந்த வட்டமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலமா ஈஸியா அசஸ் பண்ணிக்கிற முடியும். ஜூம் இன் ஜூம் அவுட் இதுலயே நம்மளால டிராப் பண்றதுக்கு இன்னும் நல்ல ஈஸியான ஒரு ஸ்டெப்பா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் அமைஞ்சிருக்கு iPhone 17 கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ எப்பயும் போல ஒரு அப்கிரேடோட இங்க SoC அமைஞ்சிருக்கு. ஆப்பிளோட A19 SoCயோட 3nm ஆர்கிடெக்ட் ப்ராட் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு 4.26 GHz கிளாக் ஷூட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 10 கோர் ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த சிப்செட் ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்கிற முடியுது. அதை தவிர்த்து சொல்லவே வேண்டாங்க, நிஜமே ஒரு அல்ட்டியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஒரு ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சியா இருக்கட்டும், அல்ட்டியா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் iOS 26னே சொல்லிக்கலாம். சூப்பராகவே இருக்கு, செம்ம இம்ப்ளிமெண்ட். அண்ட் டே டு டே ஃப்ளோ ஒரு மல்டி டாஸ்கிங் அண்ட் உங்களுக்கு ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், ஒரு ஷேரிங், ஒரு இமேஜ் ஒரு ஷேர் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அல்ட்டியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ SoC எந்த ஒரு குறையும் இல்லாம அல்ட்டியா அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் A19 SoC பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த iPhone 17 ஒரு வழியா லான்ச் பண்ணிட்டாங்க. எப்பயும் போல அரைச்சமாவே அரைச்சு ஒரு சின்ன சின்ன இடத்துல அப்கிரேடோட கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 83,000 ரூபாய்க்கு இந்த போன் பேஸ் வேரியன்ட் 256 GB iPhone 17 லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னதே பிரைஸ் கூட இருந்தாலும் இந்த ஐபோன் ஃபேன்ஸ் எல்லாருமே அப்பா ஒரு புது போன் வந்துருச்சப்பா நம்ம வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்குமே நல்லா பர்ச்சேஸ் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு பிளிப்கார்ட்ல பிக் பில்லியன் டேஸ் போய்கிட்டு இருக்கு, அமேசான்ல கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படி உள்ள சூழ்நிலை இன்னைக்கு iPhone 16 பாத்தீங்கன்னா 62,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த கார்டு ஆஃபர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் போச்சுன்னா ஒரு 55,000 ரூபாய்க்கு செம்ம டீலு. அது 256 GB செம்ம டீலா இருக்கும். சோ கண்டிப்பா என்னோட ரெக்கமெண்ட் 17 எடுக்கலாமா 16 எடுக்கலாமா கேட்டா கண்ணை மூடிட்டு 16 எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா பிரைஸ் கம்மி, பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் 17க்கு நிகரா டஃப் கொடுக்குற அளவுக்கு A18ம் அருமையான SoC. அதை நம்ம வந்து மைண்ட்ல ஏத்திக்கணும். சோ அப்படி உள்ள சூழ்நிலை இவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சேம் ஸ்பெக்ஸை கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேட் வச்சு கொண்டு வரும் போது இந்த போன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம், அவசரப்படாதீங்க. iPhone 16 நல்ல பிரைசிங் போய்கிட்டு இருக்கு. நீங்க தாராளமா அதை சூஸ் பண்ணிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த iPhone 17 ஒரு சில அப்கிரேடோட வந்திருக்கு. எப்பயும் போல நல்லாவே மானே தேனே பொன்மானே அப்படின்லாம் பேசி நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த iPhone 17 பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.